டெல்லியில் 2000 சிஏஏக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்தது. குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து எல்லாரும் போராடினாங்க. டெல்லியிலும் இந்த போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட முஸ்லீம் இளைஞர்கள் உமர் காலித், ஷர்ஜின் இமாம் உள்ளிட்ட ஒரு 11 இளைஞர்கள் அன்றைக்கு நடந்த கலவரத்தில் பல பேர் செத்து போகிறாங்க. அந்த கலவரத்துக்கு மூளையாக இவங்க தான் செயல்பட்டாங்க அப்படின்னு வழக்கு பதிவுப்பட்டு சிறையில் அடைக்கிறாங்க. எவ்வளவு நாளாக இருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 5.5 ஆண்டுகளாக 1800 நாட்களுக்கு மேலாக இருக்கிறாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண, ஆதாரங்கள் எதுவுமே சமர்ப்பிக்கப்படலை, விசாரணையே இன்றி பிணையும் இல்லாமல் 5.5 ஆண்டுகளாக அவங்க சிறையில் இருக்கிறாங்க. ஆனால் இதே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 2021 விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது அன்றைக்கு இருந்த ஒன்றிய அமைச்சர் அஜய் மிஸ்ராவுடைய மகன் ஆஷிஷ் மிஸ்ரா தன்னுடைய சொகுசு காரை கொண்டு வந்து விவசாய ஊர்வலத்தில் வேகமாக ஓட்டிட்டு உள்ளே வர்றாரு. படுகொலை செய்யக்கூடிய நோக்கத்தோடு வர்றாரு. 5 விவசாயிகள், ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஓட்டுநர் உள்ளிட்ட 8 பேர் சம்பவ இடத்திலேயே துள்ள துடிக்க படுகொலை செய்கிறாங்க. பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போகுது. அதை விசாரித்த நீதிமன்றம் ஆஷிஷ் மிஸ்ராவிற்கு உடனடியாக பிணை வழங்குகிறது. 8 பேரை படுகொலை செய்த ஆஷிஷ் மிஸ்ராவுக்கு பிணை வழங்கக்கூடிய உச்சநீதிமன்றத்திற்கு ஏனோ குற்றப்பதிவு இல்லாமல், எஃப்ஐஆர் இல்லாமல், விசாரணையே இல்லாமல் பிணை மறுக்கப்படுகிற 1800 நாட்களாக சிறையில் இருக்கக்கூடிய உமர் காலித் உள்ளிட்ட இஸ்லாமியர்களுக்கு பிணை வழங்க மறுக்கிறது. இந்த சம்பவங்கள் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறது. அதாவது எப்படி பாரத மாதாக்கு ஜே அப்படின்னு சொல்லிட்டு பாரதம் என்கிற தேசத்தை சூறையாடுகிறார்களோ, அதே போல நீதிமன்றத்தில் கருப்பு துணியால் கண்கள் கட்டப்பட்டிருக்கு, நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற நீதி தேவதையை சாட்சியாக வைத்துக்கொண்டு நீதியை கொலைகாரர்களுக்கு சாதகமாக அவர்களை தேசபக்தர்களாக மாற்றுகிற ஒரு நடவடிக்கையை இன்றைக்கு இந்த அரை பாசிஸ்ட் சக்திகள் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ என்கிற கவலை இருக்கிறது. ஜனநாயகத்தை பாதுகாக்கிற, நீதித்துறையுடைய மாண்புகளை பாதுகாக்கிற போராட்டத்தை நடத்த வேண்டிய தருணத்தில் இந்த தேசம் இருக்கிறது.